ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்மளோட ட்ரேடிங் எத்திக்ஸை பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட குரூப்பில் வந்து நான் கால் சொல்லியிருக்கேன். ஸோ 25,700 புட் ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி எடுக்க சொல்லியிருக்கேன். ஸோ டார்கெட் அப்படிங்கிறது இது தான், என்ட்ரி பாயிண்ட் அப்படிங்கிறது இது. ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து இதை தாண்டி ஒரு கேண்டில் மேலே க்ளோஸ் கொடுத்தா மட்டும்தான் ஸ்டாப் லாஸ் கண்ட் ஆகும். இல்லைன்னா மார்க்கெட் வந்து இந்த டார்கெட் அப்படிங்கிறது அடிக்கும். ஓகேங்களா? ஸோ டைம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி, இன்றைக்கி மணி 2 மணி ஆகிட்டுருக்கு. ஸோ டார்கெட் அப்படிங்கிறது இந்த இடத்த கண்டிப்பாக ஹிட் பண்ணுறதுக்கு தான் சான்சஸ் இருக்கும். ஸோ என்ட்ரி பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 25,650, 650லேருந்து 25,588 மார்க்கெட் போக போகுது. ஓகேவா? ஸோ டவுன் சைட் டார்கெட் இது வந்து. ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆல்ரெடி செட் பண்ணி அனுப்பியிருக்க பாருங்கள். இது நம்மளோட குரூப்பு. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஜஸ்ட் 10 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மார்க்கெட் வந்து ஒரு 10 பாயிண்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் அந்த ஸ்டாப் லாஸை போயிட்டு ஹண்ட் பண்ணிடுச்சு. ஓகே. ஸோ இதில் வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் வந்து சென்ட் பண்ணுறோம். இதை வந்து நம்மளோட டார்கெட். ஓகேவா? ஸோ இந்த டார்கெட் வந்து மார்க்கெட்டு கண்டிப்பாக ஹிட் பண்ணும். இது வந்து ஆல்ரெடி உங்களை லைவில் தான் வச்சு காமிச்சேன். நான் இப்போ தான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து தான் வந்து இந்த குரூப்பில் போடுறேன். ஓகேவா? ஸோ இதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த டார்கெட் வந்து மார்க்கெட்டு கண்டிப்பாக வந்து இது ஹிட் பண்ணும். ஓகேவா? 100% மார்க்கெட் வந்து ஹிட் பண்ணும். இதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ நியர்பை வந்திருக்கு, ரொம்ப டிப். 25,888க்கும் 25,000 கரெக்டாக அந்த இடம் ஒரு 6 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸில் வச்சுருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபாஸ்ட்டு மார்க்கெட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் மூமெண்டம் கொடுத்துருக்கு. அது கொடுத்ததுனால நல்ல ஒரு ஃபாஸ்ட்டாக வந்து அடிச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ 144 டார்கெட்டும் வந்து நம்மளோட குரூப்பில் ஹிட் பண்ணிடுச்சு. ஸோ ஆல்ரெடி வந்து 144 தான் டார்கெட் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துருந்தேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ டார்கெட் அப்படிங்கிறது இங்கே சொல்கிறேன் பாருங்கள். ஓகேவா? 25,700 புட் ஆப்ஷன் 144 போக போகுது. பட் என்ட்ரி 115லேருந்து 118 வந்தால் தான் என்ட்ரி. ஓகேங்களா? ஸோ 129ல் இருக்குது. 115லேருந்து 118 போனால் மட்டும்தான் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கணும், இல்லைன்னா என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து டார்கெட் ப்ரைஸ். ஸோ இந்த இடத்துக்கு தான் மார்க்கெட் வந்து இப்படி வந்துச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் ஒரு டிப்பு இருக்குது. ஓகேங்களா? இந்த டிப்புக்கு மார்க்கெட் கண்டிப்பாக போய் ஆகணும். ஸோ அதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்னோடய பொசிஷனும் நான் புட் ஆப்ஷனில் தான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ என்னோடய பொசிஷனும் வந்து ரன்னிங்கில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இதை நம்ம வந்து ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னாக்கா மார்க்கெட் ப்ரொஃபைல் அண்ட் ஆர்டர் ஃப்ளோ கான்செப்டை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ட்ரேடை வந்து எக்ஸிக்யூஷன் பண்ணுறோம். ஸோ அதனால் நமக்கு வந்து அந்த டார்கெட் அப்படிங்கிறது ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். ஓகேவா? ஓகே. டார்கெட் வந்து கண்டிப்பாக இது வரைக்கும் வரும். ஓகேவா? இது வரைக்கும் கண்டிப்பாக வரணும். இது வரைக்கும் வந்து டார்கெட் ஹிட் பண்ணிவிட்டு தான் மார்க்கெட் வந்து மேலே போகணும். இது ஜஸ்ட் வந்து ஒரு ஃபேக். இது ஜஸ்ட் வந்து ஒரு டெய்ல் விட்டுட்டாக்கா ஸோ பொசிஷன் வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா மார்க்கெட்டு பை சைடில் எடுத்துருக்கக்கூடிய பொசிஷனை இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸ்டாப் லாஸ் ஹண்ட் அப்படிங்கிற மாதிரி க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ ஓகேவா? ஸோ அதுக்காக இந்த விஷயங்கள் நடந்திருக்கு இப்போ வந்து. ஸோ திருப்பியும் மார்க்கெட் இங்கேருந்து இவ்வளோ தூரம் வரும், பார்க்கலாம். இன்னொன்று, நம்ம வந்து ஆர்டர் ஃப்ளோ கான்செப்ட் யூஸ் பண்ணுறதுனால இந்த டிப் இருக்குது பார்த்தீங்களா? இந்த இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல வந்து எந்த ஒரு ஆர்டருமே ப்ளேஸ் ஆகாமல் இருக்குது. இந்த ஒரு இடத்துல எந்த ஒரு ஆர்டருமே ப்ளேஸ் ஆகாமல் இருக்குது.
அதனால் இந்த இடத்துக்கு மார்க்கெட் கண்டிப்பாக வந்தாகணும். ஓகேவா, இந்த இடத்துக்கு மார்க்கெட் கண்டிப்பாக வந்தாகணும். ஸோ இப்போ வரும் இந்த இடத்துக்கு மார்க்கெட் ஆல்ரெடி டைம் இருக்குது, மணி வந்து 2:07 தான் ஆகுது. ஸோ இந்த இடத்துக்கு மார்க்கெட் கண்டிப்பாக வந்துட்டு தான் ரிட்டர்ன் போகும். ஓகேவா, ஸோ இதை வந்து ஆர்டர் ஃப்ளோ கான்செப்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை வந்து இப்படி நம்ம மார்க் பண்ணி வச்சுட்டோம்னாலும் சரி, இவ்வளோ தூரம் மார்க்கெட் மேலே போணுச்சுனாலும் இந்த இடத்த தேடி வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஈஸியாக. இந்த இடத்துக்கு வரும் மார்க்கெட் பார்க்கலாம். இதை தாண்டியும் நமக்கு டவுன் சைடில் டார்கெட் இருக்குது. மார்க்கெட் ஜஸ்ட் ஒரு ரீடெஸ்ட் மாதிரி எடுத்துகிட்டு போகும். இப்போ வந்து இந்த 14,000 லாட்டு இதுக்கெல்லாம் வந்து மார்க்கெட் இதை தாண்டி கீழே க்ளோஸ் கொடுத்ததுனால ரீடெஸ்ட்டுக்கு போயிட்டு இந்த இடத்துல எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து இந்த இடத்த டார்கெட் ஹிட் பண்ணுறதுக்கு அது இப்படியான சான்சஸ் இருக்குது. ஓகே, இதே மாதிரி ஒரு லைவ் அனலைசிஸ்லாம் உங்களுக்கு வேணும், என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸுங்கிறது உங்களுக்கு போஸ்ட் பண்ணிட்டேன். ப்ளஸ்ஸு லைவில் வந்து 9:15 உங்களுக்கு மார்க்கெட்டோட அக்ரெசிவ் மூமெண்டம் இருக்கிற பட்சத்தில் நான் கண்டிப்பாக லைவில் வருவேன். ஸோ 9:15 ஆட்டோமேட்டிக்காகவே என்னோடலேருந்து மெசேஜ் வந்துடும், இதுலேருந்து இதுதான் லெவல்ஸு. ஸோ மார்க்கெட் வந்து பை ஆப்ஷன் எடுக்காதீங்க, மார்க்கெட் வந்து புட் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ மார்க்கெட்டில் இது பையர்ஸ் வந்து அதிகப்படியான லெவல்ஸில் இருக்காங்க. ஸோ பையர்ஸ் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் திருப்பியும் புட் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஸோ இது மாதிரி அனலைசிஸ் வந்து கொடுப்பேன், சார்ட் அப்படிங்கிற மாதிரியும் நான் கொடுப்பேன். ஓகேங்களா, ஸோ அதை பார்த்து நீங்களும் என்ட்ரி எக்ஸிட்லாம் ஆகலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.